எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மாபெரும் கிருபை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை மக்கமா நகரத்திலே இருக்க வைத்திருக்கிறான். மேலும் நம்முடைய மௌத் வரைக்கும் அடிக்கடி இந்த நகரத்திற்கு வரக்கூடிய நல் பாக்கியங்களை அல்லாஹ் நமக்கு தருவானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லும் பொழுது வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், ரெண்டு படைப்பினத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான். முதல் படைப்பு மனித படைப்பு, இரண்டாம் படைப்பு ஜின்னுடைய படைப்பு. இந்த படைப்பினங்களை எதற்காக நாம் படைத்தோம் என்று சொன்னால், எம்மை வணங்குவதற்காக. மனிதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மண்ணால் களிமண்ணால் படைத்தான். ஜின்களை அல்லாஹ் நெருப்பால் படைத்தான். அந்த இனத்தை சார்ந்தவன் தான் ஷைத்தான். வைது கால ரப்புக லில் மலாயிகதி இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி கலீஃபா. மலக்குமார்களிடத்துல அல்லாஹ் சொல்றான், மலக்குமார்களே, இந்த பூமியிலே ஒரு பிரதிநிதியை நான் உண்டாக்க போகிறேன், மனிதனை படைக்க போகிறேன் என்பதாக மலக்குகளிடத்துல அல்லாஹ் சொல்றான். மலக்குகள் கேட்டாங்க, சொன்னாங்க, யா அல்லாஹ், உன்னை வணங்குவதற்கு, இபாதத் செய்வதற்கு, வழிபடுவதற்கு நாங்கள் இருக்கிறோம், மனிதன் எதற்கு? 24 மணி நேரமும் நாங்கள் உன்னை இபாதத் செய்து கொண்டே இருக்கிறோம், எந்த விதமான பாவங்கள் நாங்கள் செய்வதே இல்லை, திக்ரு செய்யறோம், தொழுகை செய்கின்றோம், எல்லா இபாதத்துகளும் நாங்க என்ன செய்யறோம், உனக்கு செய்து கொண்டே இருக்கிறோம், மனிதனை ஏன் படைக்கிறாய்? அவனை நீ படைத்தால் அவன் என்ன செய்வான் தெரியுமா? ரத்தத்தை ஓட்டுவான், பூமியிலே சண்டை செய்வான், ஒருவருக்கொருவர் அடித்துக் கொள்வார்கள், சண்டை கொள்வார்கள், பகைமை கொள்வார்கள். எதற்காக அவர்களை படைக்கிறாய் என்பதாக மலக்குகள் கேட்கிறாங்க. அல்லாஹ் சொன்னா, கால இன்னி அஅலமு மா லா தஅலமூன், நீங்கள் அறியாத விஷயங்களை நான் அறியக்கூடியவனாக இருக்கிறேன். மலக்குகள் நீங்கள் அறியாத விஷயத்தை நான் அறியக்கூடியவனாக இருக்கிறேன். அதற்கு பிறகு மனிதனை அல்லாஹ் படைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்து மலக்குமார்களிடத்தில் அல்லாஹ் சொன்னா, ஆதமுக்கு சஜிதா செய்யுங்க. மலக்குகள் என்ன செஞ்சாங்க? சஜிதா செஞ்சாங்கல்ல. ஷைத்தானுக்கு அல்லாஹ் சொன்னான், ஆதமுக்கு சஜிதா செய்யுன்னு சொன்னான். ஷைத்தான் என்னங்க செய்யல? சஜிதா செய்யல. ஷைத்தான் சொன்னா, என்னை விட பலகீனமான படைப்பு மனிதன், ஆதம் என்னை விட பலகீனமானவர், நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன், ஆனால் ஆதம் மண்ணால் படைக்கப்பட்டவர், என்னால் அவருக்கு சஜிதா செய்ய முடியாது. யா அல்லாஹ், உனக்கு வேண்டுமானால் நான் சஜிதா செய்யறேன், ஆனா ஆதமுக்கு செய்ய முடியாது. அல்லாஹ் சொன்னா, நீ என்னுடைய கட்டளையை நிறைவேற்றவில்லை, இதற்கு மேல இந்த இடத்துல இருப்பதற்கு, சொர்க்கத்தில் இருப்பதற்கு நீ தகுதி இல்லைன்னு சொல்லி ஷைத்தானை அல்லாஹ் உலகத்திலே தூக்கி எறிந்து விட்டான். அதனாலதான் நம்ம ஒவ்வொரு நல்ல அமல்கள் செய்யும் போது என்ன சொல்றோம்? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், யா அல்லாஹ் எனக்கு பாதுகாப்பு தருவாயாக, மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், தூக்கி எறியப்பட்ட ஷைத்தானை விட்டு. எங்கிருந்து எறியப்பட்டான்? சொர்க்கத்திலிருந்து எறியப்பட்டவன். அந்த ஷைத்தான் நெருப்பால் படைக்கப்பட்டவன். அதே இனத்தை சார்ந்தவர்கள் தான் ஜின்கள். அவங்களும் எதுல படைக்கப்பட்டவங்க? நெருப்பால் படைக்கப்பட்டவங்க. ஜின்கள் நினைத்தால் வானம் வரை சென்று வர முடியும். வானத்திலே மலக்குமார்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள், மலக்குமார்களும் அல்லாஹ்வும் என்ன பேசுகிறார்கள், இது அனைத்தையும் ஜின்களால் ஒட்டு கேட்க முடியும். அப்போ இந்த மக்கமா நகரத்துல ஜின்களுடைய இனம் இந்த இடத்திலே வாழுகின்றது. உங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மஸ்ஜிதே ஜின் என்று சொல்லக்கூடிய இந்த பள்ளிவாசல், இந்த இடத்திலே சில ஜின்கள் இருக்கக்கூடிய தகவலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்து சஹாபாக்களிடம் கேட்கிறாங்க, சஹாபாக்களே, ஜின்களுக்கு நான் இஸ்லாத்தை பற்றி செல்ல இருக்கிறேன், நீங்கள் என்னோடு வருகின்றீர்களா? என்ன கேட்டாங்க? ஜின்களிடத்துல இஸ்லாத்தை பத்தி சொல்ல போறேன், என்னோட யாரெல்லாம் வர்றீங்க? சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ஜின்னினமா எங்களுக்கு பயமாக இருக்கிறது, நாங்கெல்லாம் வரலன்னு சொன்னாங்க. ஒரு சஹாபி மட்டும் என்ன செய்யறார்? யா ரசூலல்லாஹ், உங்களோட வருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நான் என்ன செய்யறேன்? ஊனமுற்றவர், நான் வர தயாராக இருக்கிறேன் யா ரசூலல்லாஹ். அப்போ காபத்துல்லாவிலிருந்து பெருமானாரோடு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன செய்றாங்க? வந்து ஜின்களுக்கு
மக்களுக்கு தாவா கொடுப்பதற்காக வேண்டி வருகின்றார்கள். முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம் ஹாஜிமார்களே, ஜின் இனம் என்பது மிக சக்தி வாய்ந்தது. ஜின்கள் அவர்களுடைய கண்களுக்கு நான் தெரியும், நமக்கு ஜின்கள் தெரியாது. நம்மோடு இருப்பார்கள், இரவிலே திரிவார்கள். நல்ல ஜின்களும் இருக்கிறது, கெட்ட ஜின்களும் இருக்கிறது. நல்ல ஜின்கள் இபாதத்து செய்வாங்க, கெட்ட ஜின்கள் தீய காரியங்களை செய்வார்கள். தீமையை செய்யக்கூடியவர்கள் கெட்ட ஜின்கள், நல்ல ஜின்கள் நன்மையை செய்யக்கூடியவங்க. அந்த ஜின்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய சபையில இருந்துச்சு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது கால இஃப்ரீத் மினல் ஜின், ஜின் இனத்தினுடைய தலைவர் இஃப்ரீத் சொன்னார் என்பதாக குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க, பல்கீஸனுடைய அம்மையார் அவங்களுடைய சிம்மாசனத்தை யார் கொண்டு வர முடியும்? அவங்க வருவதற்கு முன்னால், என்னுடைய கோட்டையை அவர்கள் அடைவதற்கு முன்னால் அவங்களுடைய சிம்மாசனத்தை இந்த இடத்துல யார் கொண்டு வர முடியும் கேட்கும் பொழுது ஒரு ஜின் எழுந்து சொன்னது, சுலைமான் அவர்களே, நீங்க எழுந்து நின்று உட்காரக்கூடிய அந்த தருணம் இடைப்பட்ட நேரத்தில் நான் அந்த சிம்மாசனத்தை கொண்டு வருகின்றேன். எழுந்து உட்காருங்க, சிம்மாசனத்தை நான் கொண்டு வரேன். அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இதைவிட சீக்கிரமாக எனக்கு அந்த சிம்மாசனம் தேவை. அப்போ ஒரு மனிதர் சொல்கின்றார், அவர் மனிதர், ஆனால் அவர் ஆன்மீகவாதி, இறைநேசர், வலிமார்கள் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அல்லாஹ்வுக்கு பிடித்தமானவர். அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அல்லாஹ் சொல்லுகின்றானே, இறைநேசர்கள் அல்லாஹ்வுடைய வலிமார்களுக்கு எந்த விதமான கவலையும் இல்ல, பயமும் இல்ல. அப்படிப்பட்ட ஒரு வலி சொன்னார், சுலைமான் நபி அவர்களே, நீங்கள் கண் சிமட்டக்கூடிய நேரத்திலே அந்த சிம்மாசனத்தை நான் கொண்டு வருகின்றேன். அப்படியே அவர் கொண்டு வந்தார். ஆனால் ஜின் சொன்னது, நீங்கள் எழுந்து நின்று உட்காரும் கூடிய நேரத்தில் நான் கொண்டு வருகின்றேன். ஜின்னும் வலிமையானது. அப்படிப்பட்ட ஜின்னுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை சொல்வதற்காக, ஈமானை பற்றி சொல்வதற்காக, அல்லாஹ்வை பற்றி சொல்வதற்காக, अल्लाह के सिवा कोई माबूद नहीं है, ये बात बोलने के लिए आप सल्लल्लाहु अलैहि वसल्लम इब्न मसऊद रज़ियल्लाहु ताला अन्हु उनके साथ ये जहां को आकर इब्न मसऊद रज़ियल्लाहु ताला अन्हु उनको बोले, यहाँ पर आप खड़े होना, इस जगह से आप बाहर नहीं निकलना. பெருமானார் சொன்னாங்க, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பார்த்து சொன்னாங்க, ஒரு பெரிய வட்டத்தை வரைஞ்சு சொன்னாங்க, இந்த வட்டத்துக்குள்ள நீங்க நிக்கணும், நான் சென்று அவர்களிடத்தில் இஸ்லாத்தை பற்றி சொல்லிட்டு வர, நீங்க என்னோட வர வேண்டாம். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எப்படிப்பட்ட சஹாபி, குர்ஆனை முழுமையாக முதல்ல மனப்பாடம் பண்ண சஹாபி இப்னு மஸ்ஊத். முழு குர்ஆனை மனனம் செய்தவர்கள். ஒரு சூரா இறங்குகின்றது, சூரத்துல் அன்ஆம். அந்த சூராவை பெருமானார் ஓதி காட்டினாங்க. இப்னு மஸ்ஊத் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த சூராவை மனப்பாடமாக நான் இப்பொழுது சொல்லட்டுமா என்று சப்தமாக ஓதி காட்டினார்கள். இந்த முழு மக்காவிலே சப்தமாக குர்ஆனை ஓதக்கூடியவர் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. தைரியமான சஹாபி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள அமர வச்சுட்டு ஜின்கள் இடத்துல போய் சொன்னாங்க, கூலு லா இலாஹ இல்லல்லாஹ், आप सब ला इलाहा इल्लल्लाह के कलिमा बोलो, तुफ्लिहून, आप कामयाबी पाएंगे. क्या बोले? आप सब ला इलाहा इल्लल्लाह ये कलिमा पढ़ो, आप जन्नत को जाएंगे.